மீனராசி மீனராசி ஜூலை 2025 2025 ஜூலை மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும்? மீனத்துடைய மனநிலை முதல்ல இப்போ என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்து மனநிலை, மைண்ட் செட்டு. ஒரு ப்ராப்ளம் போனால் இப்போ அடுத்த ப்ராப்ளம் வருது. ஃபேமிலி இஷ்யூ தான் சால்வ் ஆச்சு, ஃபைனான்ஷியலாக ஒரு கடன் வருது. ஃபைனான்ஷியல் மேட்டர் தான் சால்வ் பண்ணோம், ஆனால் ஜாபில் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது. பீஸ்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ண முடியல. பேசாமல் ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணிடலாமா? பேசாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கடனை வாங்கி இறங்கிடலாமா? ரிஸ்க் எடுத்துடலாமா? துணிஞ்சு செய்யலாமா? இல்லை ஃபாரின் எங்கன்னா போயிடலாமா? இல்லை இந்த வேலையை விட்டு வேறு வேலையை மாறிடலாமா? எனக்கு பிடிக்கவே இல்லை, குவிட் பண்ணிடலாமா? இந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கும். இதில் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ஏதோ ஒரு டிப்ரெஷன், எனக்கு என்னென்னே தெரியல, ஐ எம் வெரி டவுன், சம்டைம்ஸ் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, யாராவது ஒரு ஆறுதலாக பேசினா நல்லா இருக்குது, சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னால் திங்க் பண்ண முடியல, இப்படிங்கிற மாதிரி இன்னொரு மைண்ட் செட்டு. இப்போ மீனம் 2025 ஜூலையில் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, குரு 4th ஹவுஸில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்துருவார். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டையும் கொடுப்பார். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஜாபை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் தேவையான கொடுப்பார், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். இது குரு செய்வார் உங்களுக்கு, அதில் டவுட் இல்லை. அடுத்தது அதே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 3rd ஹவுஸில் இருக்குது. பட் அது பெருசாக பலனாலும் கூட உங்களுக்கு வந்து தேவையான சுகபோக சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். உதவிகள் சில பேர் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த உதவிகள் சில பேர் மூலயமா கிடைக்கிறது மீனம் இந்த முறை ஒரு பாசிட்டிவான சைன். சனி 1st ஹவுஸில் இருக்குது, டென்ஷனை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும், ஒரு தேவையில்லாத சிந்தனையை கொடுக்கும், நம்ம ஏதாவது பண்ணணும்னு யோசிக்க வைக்கும். இது சனி பண்ணும். ராகு 12th ஹவுஸில் திடீர்னு ஒரு ட்ராவல் வரும். திடீர்னு அப்புறம் அந்த ட்ராவல் வந்து பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து நியூட்ரலாக இருக்கும், அப்புறம் நெகட்டிவாக தெரியும், அப்புறம் மறுபடியும் பாசிட்டிவாக மாறி பண்ணும். உங்களை ஒரு குழப்பத்திலேயே வச்சுட்ருக்கோம் நேரம் அப்படி இருக்குது. இப்போ என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நல்லது? ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக உங்களுக்கு ஐடியா தரேன். ஒரு வேலை நல்லா போயிட்டுருக்கு, அதில் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பிடிக்கல, ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களை கார்னர் பண்ணுறாங்க, சைட்லைன் பண்ணுறாங்க, உங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க, உங்களை டென்ஷன் பண்ணுறாங்களா, எதையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. கீப் கோயிங், கண்டினியூவாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து சேஃப்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து அதே மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா செலவு வந்துக்கிட்டே இருக்கும். வரவும் ஓரளவுக்கு தான் வரும். அந்த செலவை கட்டுப்படுத்தாமல் பண்ண வைக்கும். அது நல்ல செலவாக பார்த்து பண்ணுங்கள். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது, பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு எதையுமே முயற்சி எடுக்காதீங்க. முயற்சியை செய்யுங்க, ஆனால் பெரிய லெவலில் அதுக்கு வந்து நடக்கும், இது நடந்துடும், இது கிடைச்சிரும்னு சொல்லி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்காதீங்க. இது மூணாவது விஷயம். நாலாவது, உங்களுடைய ராசி மீனத்துக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் சரி, இல்லை வந்து உங்களுடைய ஜாப் மேட்டர்ஸ்லேயும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெருசாக குதிக்காதீங்க. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மந்த் வந்து பிளான் பண்ண இட்ஸ் நாட் அட்வைசபிள். இப்போ ஃபேமிலிக்கு வந்துடுவோம். ஃபேமிலின்னு எடுத்திங்கன்னா 2 சுத்தமாக இருக்குது, டவுட் இல்லை. ஆனால் 2 கூடியவன் செவ்வாய் கரெக்டாக 6th ஹவுஸில் கேத்துவோட. அப்போ குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு காரசார விவாதம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு குழப்பம் அப்படி மாற்றி வரும். அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அதுவே சால்வ் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஒன்லி 1 மந்த் தான் இருக்கும் போது, அடுத்த மாதம் அதுவே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறது பெட்டர். அதே மீனமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குது. அடுத்த விஷயம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புதனுடைய கன்ஜெக்ஷன் ஃபேவராக இருக்குது மாணவர்களுக்கு. ஸோ மாணவர்களுக்கு இந்த சூரியன் புதன் வந்து அவ்வளோவும் சாதகமாக உங்களுக்கு வந்து பலனை கொடுக்க போகுது. அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்குது. அது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு நடக்குது. ஸோ உங்கள் முயற்சியில் என்னென்னா டென்ஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், இதை நம்ம பண்ண முடியுமான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகாமே தவிர ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். இதுவும் உங்களுக்கு நான் ஃபேவராக சொல்கிறேன். அடுத்து மீனமுக்கு வந்து திடீர்னு ஒரு பயணம் வரும். அந்த பயணம் வந்து உங்கள் எதிர்பார்ப்போட நீங்கள் போகாதீங்க. லைக் இதில் வந்து நம்ம லாபகரமாக இது நடக்கும், இது ஃபேவராக இருக்கும், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தால் அது பெட்டர்னு நான் சொல்கிறேன். இது உங்கள் பயணத்தை பேஸ் பண்ணி. அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது இதே மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாண விஷயம், குடும்ப விஷயம், இதெல்லாம் இது சரியான மாதம் கிடையாது முடிவு எடுக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி. சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணி அதனால் வரக்கூடிய முரண்பாடான பலன்களை கொண்டு வந்து நிறுத்தும். ரிலேஷன்ஷிப்லேயே வந்து நிறைய குழப்பம் வரும், அது வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டும் வரும். ஸோ முடிவு எடுக்கிறதுக்கு இது சரியான மாதம் இல்லை. ஜூலை
2025 இன் டர்ம்ஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில். அப்புறம் ஆரோக்கியம், ஜென்மசனி. டேக் கேர் ஆஃப் யர் ஹெட், தலை. ஏன்னா தலை உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரயாணம், இதெல்லாம் சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போட்டுங்க. ஸோ சேஃபாக இருங்க. சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸே ஜாஸ்தி தலைவலி கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் மன அமைதியாக இருக்கிறதுக்கு பயிற்சிகளை பண்ணுங்கள். அதெல்லாம் நல்லாயிருக்கும். மீனம் 2025 ஜூலை. சீனியர் சிட்டிசன்ஸ், டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட குறைகள் வந்தால் நல்ல மருத்துவரை ஆலோசனை பெற்று உடனே மருந்து எடுங்க. உடனே உங்களை நல்லா பார்த்துங்க. நிறைய டெம்பிள் போங்க, மந்த்ராஸ் சாண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக மீனம் தடைகளை கடந்து ஒவ்வொரு விஷயமா நடந்து வருவீங்க. ஸோ தடைகள் இருக்குது, அந்த தடைகளை கடந்து வாங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். நீங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு முதல்ல கம்பைன் பண்ணி அதை பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ஒரு மேஷ ராசியாக இருக்கீங்க, இல்லை ரிஷப ராசியாக இருக்கீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் உடம்பு எப்படி இருக்க போகுது, உங்கள் மனசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அந்த ராசியுடைய பலன். அதுவே நீங்கள் லக்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்குது, சப்போஸ் நீங்கள் தனுசு லக்னமாக, ஒரு தனுசு ராசியோட வீடியோவும் பாருங்கள். அதுதான் உங்களுடைய விதி. அந்த விதிப்படி என்ன கொண்டு போக போகுதுன்னு டிசைட் பண்ணும். ஸோ ராசி மற்றும் லக்னம். ராசி என்பது உங்கள் மனசு, அதுக்குள்ள ஈடுபாடு, அதுக்குள்ள முயற்சி. லக்னம் என்பது உங்களுடைய விதி. இந்த கம்பேரிஷனோடு நீங்கள் வீடியோ பார்க்க பழங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து ஷேர் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோ பற்றி போடுங்க, இந்த நட்சத்திரத்தை பற்றி போடுங்க, இந்த ராசியை பற்றி போடுங்க, இந்த லக்னத்தை, எல்லா வீடியோவும் பண்ணியாச்சு. எல்லாம் ஆல்ரெடி அப்லோடு. நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல்லையோ இல்லை யூடியூப்லேயோ கூட நீங்கள் கீ பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்கள் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் லைஃப் ப்ரிடிக்ஷன் கீ பண்ணிங்கன்னா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஃபீட் பண்ணிட்டோம். இன்னொன்று நீங்கள் சப்போஸ் வேறு நட்சத்திரம், உதாரணத்துக்கு நீங்கள் அனுஷ நட்சத்திரம், அதுவும் நீங்கள் கீ பண்ணலாம். ஸோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதுக்கு நான் ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன். ராசி, சப்போஸ் நீங்கள் கடகராசி லைஃப் ப்ரிடிக்ஷன் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் உங்கள் சார்ட் நான் ஒவ்வொரு முறையும் நிறைய பேருக்கு சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க படிங்க. அதுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ராலஜி முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ரொம்ப எளிமையான முறையில் எடுத்திருக்கேன். வாஸ்து வீடு மாற்றுறீங்க, வீடு நீங்கள் ஒரு புது வீடு தேடுறீங்க, வாடகை வீடு தேடுறீங்க, அது கூட எப்படி வாஸ்து பார்க்கணும், எளிமையான முறையில் ஒரு லக்கி என்ட்ரன்ஸ் என்ன, எங்கே பூஜை அறை வைக்கணும், எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பலன்கள்லாம் ஆல்ரெடி அப்லோடட். நீங்கள் ஜஸ்ட்டு கீ பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். ஃபுல்லாக பாருங்கள். பொறுமையாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. நியூமராலஜியும் வீடியோவும் கொடுத்துருக்கேன். நியூ பார்ன் எப்படி நேம் செலக்ட் பண்ணணும், என்ன நம்பர்ஸ் லக்கியாக இருக்கும், எல்லா வீடியோவும் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் விடாமல் இந்த மாத பலனை தொடர்ந்து அதை பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்தந்த மாதம் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நன்மை என்ன, தீமை என்ன, இல்லை பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை கம்பைன் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க முடியுங்கிறத அதை தொடர்ந்து பண்ணுறோம். அதே மாதிரி www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மற்ற எந்த வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் எதுவுமே நம்மளுது கிடையாது. ஸோ lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களுடைய வெப்சைட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதை மட்டும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.